வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டிட் பெட்ஸ். இப்போ நம்ம பார்ட் 2 ஆஃப் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹோம் டெக்கார் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கடை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாமோ அந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்கும். ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து கிறிஸ்மஸ் பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருக்கேன். இந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கானமி கடை அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸ்லாம். பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பெரிய டெக்கரேஷன் பொருள்ஸ்லாம் இருக்கும். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எவ்வளோ பெரிய சைன்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹை எண்டில் இருக்கும். நிறைய வெரைட்டியும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீ வைக்கிறதுக்கான அந்த ஸ்கர்ட்டுன்னு ட்ரீ ஸ்கர்ட்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி வைப்பாங்க. ரியல் ட்ரீ வைக்கும்போது தண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் அந்த ஸ்டாக்கிங்க்கு கீழே தொங்க விடுறதுக்கான அந்த ஸ்டாண்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும். இந்த யூஸ்வலாக இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து ரொம்ப பெரிய கடை, நிறையவே இருக்கும் திங்ஸ். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்மஸ்க்கு நிறைய நாள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கால்வாசி கூட இல்லை. என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஷிப்மெண்ட் வரல, அதனாலேயே நிறைய பொருட்கள் கம்மியாக இருக்குது. எல்லா கடையிலையுமே அப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்மெண்ட் வரலங்கிறாங்க. அதனால் வந்து நிறைய பொருட்கள் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. சீக்கிரமே சேல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த பேண்டமிக் பண்ணுற பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பயமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்து ஒரு சாதாரண நார்மல் நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம். யூஸ்வலி இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக நிறையா இருக்கும் இந்த கடையில். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. இந்த கடையில் இவ்வளோ டெக்கரேஷன் பொருள் தேவையா? ஜனங்க வாங்குவாங்களா? எவ்ரி ஒரு இயர் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட வணிகம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த ட்ரெண்ட் வந்திருக்கு, இது மாதிரி நான் வாங்கி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளை ஒரு உந்துதலுக்கு கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா அதுதான் அந்த பிஸ்னஸ் மைண்ட் அப்படிங்கிறது. நம்ம பார்க்கும்போதே நம்மளை ஒரு இன்டைரக்டாக நம்மளை வந்து ஒரு புஷ் பண்ணுறாங்க, பியர் ப்ரெஷர்ன்ற மாதிரி. இது வந்து ஒரு வணிகம் பண்ணுற ப்ரெஷர் தான் நமக்கு. இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக பண்ணுவோம். பட் உலகம் இதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. மாடர்னைசேஷன் சொல்கிறோமா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு லெவல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது மாதிரி பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இது மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்கும் இவங்க வீட்டில் இப்படி பண்ணியிருக்காங்களா, நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்துதலுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். தப்பாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது என்னோட ஒப்பீனியன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்காக வச்சுருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயோ சில பேருக்குலாம் ரொம்ப கிராஃப்டாக இருக்கவங்களாம் அவங்களே பர்சனலாக டிசைன் பண்ணி வைக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கான பொருட்கள் தான் விற்கிறாங்க. ஸோ பிளெயினாக இருக்கும். அதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறதோ என்னெல்லாம் பண்ணலாமோ. லைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக சைனாலேருந்து தான் லைட்ஸ்லாம் வரும். இந்த வருஷம் ஒன்றும் அவ்வளவா இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, இந்த கடையில் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விதவிதமான டெக்கரேஷன் பொருள் இருக்கும். கிராஃப்டி பர்சன்ஸ் அப்படின்றது சில பேருக்குலாம் வந்து கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு உலகம்னே சொல்லணும். எனக்குமே இந்த கடை ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது சும்மா அந்த கடையில் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னாலே நல்ல திருப்தியாக இருக்கும். நான் இன்னொரு தடவை இந்த கடையில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நிறைய ஒரு மாதிரி பொறுக்கி எடுத்து அழகாக வச்சுருப்பாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அதை பார்க்கவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கடையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மியூசிக் வேறு பேக்கில் போயிட்டுருக்குமா, நமக்கு இந்த குளிர் வரும்போதே பார்த்திங்கன்னா மனசு வந்து கொஞ்சம் சோர்வடையும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மனச்சோர்வு கொஞ்சம் அப்படியே நீங்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. ஸோ இதெல்லாம் இந்த கடையில் இந்த மாதிரி பொருட்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். வீட்டுக்குள்ளே அலங்காரப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது மாதிரி நிறைய இருக்கும். நான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் தீம்டு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு தடவை நான் மொத்தமாக இந்த கடையை உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பெரிய பெரிய வீட்டிலலாம் நிறைய பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே நிறைய 50%, 60%. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்காது, எடுத்துருவாங்க. இன்னும் 1 வீக்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீனப் ஆகிடும், ஒன்றுமே கிடைக்காது. மிஞ்சி போனால் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே 80-90%லாம் சேல் போட்டு அதை கெட்ரிட் பண்ணிடுவாங்க. இந்த கடை முடிச்சுட்டு வெளில வரும்போது என்னடா இவ்வளோ பெரிய காருன்னு பார்க்குறீங்களா? இது பேர் லிமோசின்ங்க. இதை வந்து பார்ட்டிக்கு எங்கேயாவது போகிறதோ கொஞ்சம் ஒரு ஆனர் பண்ணி யாரையா கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னும்போது அந்த கார் எடுப்பாங்க. இது இன்னொரு கடை. இது பார்த்திங்கன்னா கிராஃப்ட்ஸ் கடை. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய துணிகள்லாம் இருக்கும் இந்த கடையில். அந்த கடைக்கு வந்து இந்த கடையில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டெக்கரேஷன், இன்டீரியருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஹையாக இருக்குது. இந்த கடையில் கொஞ்சம் வேறு மாதிரி பொருட்கள்லாம் விற்பாங்க. அதுக்காக தான் இந்த கடையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கப்பெல்லாம். ஸோ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்கங்க. நானுமே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லேயும் இல்லை டீச்சர்ஸ்க்கு, நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, இதெல்லாம் குக்கீலாம் செஞ்சாங்கன்னா அதில் போட்டு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இது வீட்டுக்கு வெளியில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பொருட்கள். ஸோ அதுக்காக தான் நானுமே வந்து இந்த கடையை உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம், எந்த மாதிரி இருக்குது, இந்த சீசனல் திங்ஸ்லாம் எப்படி இருக்குது. எனக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான பொருட்கள் இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு கடைக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா ஆனந்தமாக இருக்கும். இந்த பொருட்களை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்று எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, ஒரு டீட்டெயிலாக இருக்கும், குட்டி குட்டியாக அழகாக. இந்த கடையில் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் கடையும் கூட இது. அதெல்லாம் பாருங்கள், இந்த கடையில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது டெக்கரேஷன்ஸ் பொருள்லாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான பிளேட்ஸு, இந்த பாக்ஸஸ்லாம் கார்டு போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த கிறிஸ்மஸ் கடை இதோடு முடிச்சுப்போம். நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு இதை காமிச்சு நான் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே காமிச்சா நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்கும். ஸோ இதெல்லாம் ரீத் அப்படின்வாங்க, ஆர்டிஃபிஷியல் ரீத்து. ஸோ எல்லோரும் டோரில் இதை தொங்க விடுவாங்க, இல்லை மேண்டல் மேலே, வீட்டு மேலே, எங்கே வேணாலும் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி தொங்க விடுவாங்க. அதுக்கான ரீத் அப்படிங்கிறது தான். ஸோ சில்க் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விதவிதமாக இருக்கும் இந்த கடையில். இந்த கடை ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி சில்க் ஃப்ளவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து துணிகள் நிறைய வைப்பாங்க. கிராஃப்ட்டுக்கான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் விற்கும். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கடை. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அந்த கடையில் பார்க்கல பாருங்கள். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம கிராஃப்டியாக நம்ம எதாவது பண்ணோன்னா இந்த மாதிரி வாங்கி டெக்கரேட் பண்ணலாம். அங்கங்கே ட்ரீயில் வைக்கிறதுக்கோ, இல்லை வேஸ்ட் பண்ணுறது, சென்டர் ப்ரீஸ் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான குட்டி குட்டி பொருட்கள்லாம் நிறையா இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானுமே அதை வச்சுலாம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் வீட்டில். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு என்னோடய கிராஃப்ட் மைண்டு யூஸ் பண்ணி நானுமே சென்டர் பீஸ்லாம் பண்ணுவேன். பார்ட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். அதாவது பார்ட்டினா நான் ப்ரைவேட்டாக இல்லை, நம்ம பசங்களோட ஓரியன்டாக பார்ட்டிலாம் வரும்போது அந்த இடத்துல நானுமே இந்த சென்டர் பீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோட்டோ இல்லை, நான் இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சா உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே அப்படி தான் பார்த்திங்கன்னா. இது அழகாக இருக்குது. ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையிலையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் 50% சேல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா திஸ் இஸ் த ஒன்லி டைம் இந்த பொருட்கள்லாம் விற்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் இந்த கடையில் கிடைக்காது, நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கடைன்னு சேல் போட்டாங்க. அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ஸ்னோமேன்லாம், அனிமல்ஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. குட்டி அழகாக இருக்குது. இது நரி மாதிரி பாக்ஸ். இது நம்ம பாபா பிளாக் ஷிப் மாதிரி இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கும் காமிக்கிறேன். என்னோடய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
இதெல்லாம் நான் வாங்கினேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு தேவையில்லாத வாங்குகிற பழக்கம் எனக்குமே இல்லை. எனக்கு ஆனால் பார்க்க பிடிக்கும் எந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே விற்கிது, இந்த கடையில் எதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஜனங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எந்தெந்த சீசனில் விற்கிறாங்க, வேணும்னா வாங்குவேன். எனக்குமே வந்து இப்போ கிராஃப்ட் பண்ணணும்னு பிடிக்கும்போது இந்த கடையில் வந்து வாங்குவேன். பட் தேவையில்லாமலாம் வாங்குறது கிடையாது. பட் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அந்த கடைக்கு வந்து. அதுக்காக தான் நான் வந்து பார்ப்பேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பைன் கோனெல்லாம் ஒரு பேக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக வேஸுக்கு தேவையானது. வேஸ் வாங்கி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி யூ கேன் அரேஞ்ச் ஃப்ளவர் வேஸ். அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணிகள். சாண்டா வந்தாலே வரும்போது நம்ம மாட்டுக்கெலாம் மணி கட்டினேன் அப்படி சொல்லுவோம். வரும்போது மணி அடித்து கேட்டுச்சுன்னா மாடு. அது மாதிரி இந்த ஊரில் ரெயின்டியர்ஸ்க்கெலாம் மணி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சிங் வர சாண்டா வந்து ரெயின்டியர்ஸ் ஓட்டிட்டு தான் வருன்னு அந்த ஒரு பிலீஃப்னு வச்சுக்கோங்களேன். அதனால பார்த்திங்கன்னா மணி கேட்டால் சாண்டா வரார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டோர்லலாம் அதை வச்சுருப்பாங்க. அந்த சத்தம் கேட்கும்போதே அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். இட்ஸ் ஹாலிடே ஃபீலிங் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஆர்னமெண்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரீயில் போடுறதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் தான். இன்னொன்று க்யூட்டாக இருக்குது அழகாக. பார்த்திங்கன்னா இது ரெட் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர்டு, குட்டி பேர்டு. இந்த நாய்க்குட்டி அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ரிப்பன் வச்சு எவ்வளவோ பண்ணலாம். பார்த்திங்கன்னா ட்ரீயை டெக்கரேட் பண்ணுவாங்க, மொபைல் வேஸ் டெக்கரேட் பண்ணலாம், கிஃப்ட் ராப் பண்ணலாம். இது எல்லாமே கேண்டில்ஸு. இந்த பக்கம் வரும்போது அப்படி ஒரு வாசனைங்க, சூப்பர் வாசனை. அப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஹெர்ப் வாசனை அப்படின்வாங்க இல்லையா, அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வாசம். கேண்டில்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய குக் பண்ணுவோம். கேண்டில்ஸ் வச்சா அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும், வாசமாக நல்லாயிருக்கும் வீடு. அதுக்காகவே நிறைய கேண்டில்ஸு இங்கே உண்டு. இதுவும் திரும்ப ரிப்பன்ஸ் தான். பார்த்திங்கன்னா கலராக விதவிதமாக ரிப்பன்ஸ். பார்த்திங்கன்னா சாண்டா போட்டிருக்கு இந்த ரிப்பனில். வேறு என்ன இருக்குது, விதவிதமான ரிப்பன் தான். இந்த கடையில் நிறைய ரிப்பன் இருக்கும். கிறிஸ்மஸ் ஓரியன்ட் ரிப்பன், சீசன் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் மல்டிபர்பஸ் மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் இந்த ரிப்பன்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன இருக்குது, திரும்பவும் பாக்ஸஸ் என்ன இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான பிளெயினாக உள்ளது தான். நீங்கள் வாங்கி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கிராஃப்ட் பண்ணலாம். குக்கி டின்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயின் பாட்டில் கொடுப்பாங்க நிறைய பேர். அதனால் அதுக்கான கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, பாட்டில் போடுற மாதிரி. இது எல்லாமே இந்த கிஃப்ட்டு பேக்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. கப்பு எல்லாம் சீசனல் கப்ஸ் அழகாக இருக்குது. தெரியல, இது பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தீம் போட்ட கப்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஜனவரி வந்ததுக்கப்புறம் அந்த கப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு இப்போ விற்கிறாங்கன்னு எனக்குமே புரியல. அதை விட காமனாக கொடுத்தா அது என்னமோ தெரியல, காமனாக கொடுத்தாவது நம்ம யூஸ் பண்ணலாம், ரெகுலராக இயர் அரௌண்ட் யூஸ் பண்ணலாம். அது என்னோட வியூ. பட் சில பேர் வந்து அந்த தீமில் அதை யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான். இது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்தது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான பூக்கள். இது பார்த்திங்கன்னா சும்மா அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அந்த கிறிஸ்மஸ் பொருளெல்லாம் போட்டு ரேப்பர்லாம் போட்டு வைக்கிறது, கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான டப்பாக்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால கேண்டில், கிறிஸ்மஸ் ஓரியன்ட் கேண்டில்ஸு, அந்த தீமில் பண்ணியிருக்க கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு. பார்த்திங்கன்னா அழகாக சிலதெல்லாம் வந்து இந்த ரியல் ட்ரீ மாதிரியே ஸ்மெல். உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக கிறிஸ்மஸ் ஓரியன்டாக அழகாக இதெல்லாம் போட்டிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப, யாருக்கா எதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது கேண்டில் கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரேப்பர்ஸ். இது ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு, எப்படி வேணால் மல்டிபர்பஸ் டேபிள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இவ்வளோதாங்க இந்த கடை. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்டிட் பெட்ஸ். நன்றி, பாய்.